உயிரணுக்களே உயிர் இல்லை. என்ன காரணம்? அசோஸ்பெர்மியான்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. விதைகள் சுருங்கியிருந்தால் உயிரணுக்களே உயிர் இல்லாமல் போகலாம். பைலேட்ரல் ஸ்மால் வேல்யூ டெஸ்டிஸ் ஒன்று. பைலேட்ரல் வெரிகோஸில் விதையில் அடிபட்டிருக்கு, உயிரணுக்கள் இல்லாமல் போகலாம். விதைகள் சுருங்கியிருந்தால் உயிரணுக்கள் இல்லாமல் போகலாம். விதைகளில் வெரிகோஸ் இருந்தால் உயிரணுக்கள் இல்லாமல் போகலாம். விதையில் எபிடமல் சிஸ்டம் நீர்க்கட்டி இருந்தால் உயிரணுக்கள் உயிரில்லாமல் போகலாம். பைலேட்ரல் ஹைட்ரோசில் அதனால் கூட உயிரணுக்கள் உயிரில்லாமல் போகலாம். அம்மை போட்டுச்சுட்டு அடிக்கடி சின்ன வயசில் அதனால் அடி வாங்கலாம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோன் பாதிப்பு, நடவுடை பாவனைகள்லாம் பெண்களுடைய நடவுடை பாவனை போல காணப்படுது. மார்பகம் வாலிபர்களுக்கு மார்பகத்தில் முடி முளைக்கல, மார்பகங்கள் சரியில்லை, முடி முளைக்கல, மார்பகம் பெண்களின் மார்பகம் போல் காணப்படுது வாலிபர்களுக்கு. அது இரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு இருந்தால் கூட உயிரணுக்களில் உயிரெல்லாம் போகலாம். டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் பாதிப்பு, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் பாதிப்புனால ஆண்களுக்கு வாலிபர்களுக்கு உயிரணுக்களில் உயிர் இல்லை. விதைப்பைகளில் 2 விதைகள் இருக்கா இல்லையா? விதைப்பைகளில் விதைகள் 2 இருந்தால் பயப்படாமல் வந்து பாருங்கள். ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, அக்பராபாத் 2வது தெரு, அக்பராபாத் 2nd ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை 24. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில். காலையில் 8லேருந்து 2, 5லேருந்து 8, ஞாயிற்றுக்கிழமை 8 to 2 எல்லா நாளும் உண்டு. முறையான சிகிச்சை, தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரணுக்களில் உயிர் இல்லை, மனைவிக்கு மாரடர் இல்லை, நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, எது இருந்தால் தலைவலி, கழுத்து வலி, வயிற்று வலி, எல்லா நோய்க்கும் எல்லா நாள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.